பாபாஜியின் சரிதையில் மௌனம் என்ற புத்தகத்தின் அத்தியாயம் 15 அன்பு என்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஞானத்தை அடைய அன்பு ரொம்பவும் முக்கியமானதுன்னு பாபாஜி சொல்லுவாங்க. அதே தான் ஸ்ரீ லாகரி மகாசையரும் ஸ்ரீ யுக்தேஸ்வரரும் பரமஹம்ச யோகானந்தரும் வலியுறுத்தினாங்க. எல்லா ஞானிகளும் யோகிகளும் அன்பு செலுத்தணும் என்பதை முக்கியமாக கருத்தாக எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அன்பில் கடவுளை பார்த்தாங்க. கிருஷ்ண பரமாத்மாவின் ஆதார தத்துவமே அன்பு தான். அன்பினால் மட்டும்தான் வாழ்வை கற்றுக்கொள்ள முடியும். இரத்த நரம்புகள் வழியாக தடையில்லாமல் பாய்வது போல அன்பு உடலெங்கும் பாய வேணும். ஏன்னா அதுதான் வாழ்வின் சாறு. நமக்கு நாமே அன்பு செலுத்தி கொண்டால் அதை பிறர் மீது செலுத்த உறுதுணையாக இருக்கும். மற்றவர் மீது அன்பு செலுத்தும் போது அதுவே நமக்கு பரிசாக திரும்ப கிடைக்கும். வெறுப்பை காட்டினாங்கன்னா வெறுப்பு தான் திரும்ப கிடைக்கும். தண்ணீரை கஞ்சமின்றி வஞ்சமின்றி 6 கடலுக்கு அனுப்புவது போல அன்பை மற்றவர்களிடம் மனப்பூர்வமாக செலுத்தும் போதுதான் அது நமக்குள்ள நிரம்பி வழியும். உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் சகல உயிர்களையும் நேசிப்பீங்க. அன்பு செலுத்துவதற்காக கர்வப்பட வேண்டாம், கணக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா எப்படி அளக்கிறீங்களோ அப்படியே அளக்கப்படுவீங்க. 6 பலவாறாக பிரிந்து இறுதியாக கடலை அடைவது போல அன்பும் பல வழிகளில் பலரிடம் போய் இறுதியாக அனைவருக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருது. தாய் குழந்தையிடம் காட்டும் அன்பு, கணவன் மனைவியிடம் காட்டும் அன்பு, காதலன் காதலியிடம் காட்டும் அன்பு, சகோதரன் சகோதரியிடம் காட்டும் அன்பு, நண்பர்களுக்கு பரிமாறிக்கொள்ளும் அன்பு, இப்படி பல பரிமாணங்களில் அன்பு தன் சக்தியை செலுத்தி கொண்டே தான் இருக்குது. குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அன்பினால் மட்டும்தானே அதை தீர்த்து வைக்க முடியுது. அன்பிற்கு வயசு வித்தியாசம் இல்லை. இது மனம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. ரெண்டையும் தட்டி எழுப்பி இறைவனை சந்திக்க வைக்கும் சக்தி அன்பிற்கு மட்டும்தான் இருக்குது. இறைவனிடத்தில் செலுத்தும் பக்தி கூட ஒருவித அன்பு தான். மீராவின் பக்தி தானே கண்ணன் மீது அன்பாக மாறினது. பக்தியையும் அன்பையும் 2 தராசு தட்டுகளில் வச்சாங்கன்னா முள் நடுநிலையாக தான் நிற்கும். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். அன்பு அற்புதங்கள் செய்தது. அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி. ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அது வழிகாட்டியாக இருக்கும். அன்பினால் மட்டுமே அனைவரின் இதயத்திலும் இடம் பிடிக்க முடியும். அதன் மூலம் ஆண்டவனை உங்கள் இதயத்தில் குடி வைக்க முடியும். ஆம், அன்புதானே கடவுள். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஹரி ஓம் தத்சத்.